ரைட். அப்போ பிள்ளைங்க பாருங்க, இப்போ நீங்கள் இந்த கணக்கில் செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த காரணம் இருந்தால் சில நேரம் உங்களுக்கு வாய்ப்பாடு உடனேமல் தெரியாமல், அதாவது இந்த 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 கேட்கப்பட்ட இதுகளுக்கு உடனடியாக வாய்ப்பாடு உங்களுக்கு வராமல் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி தானே? இப்போ சில ஆட்களுக்கு இந்த, அதாவது சில பிள்ளைகளுக்கு இது வாய்ப்பாடம் இருக்கிறேன்னு சொன்னால் டக்குன்னு செய்யலாம். சில பிள்ளைகளுக்கு அதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம். அப்படி தானே? சரியா? நான் உங்களுக்கு லேசான ஒரு முறை சொல்லித்தாரேன். சரி, அது வந்து விசேடமாக அந்த முறையில் நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக காணலாம். அதாவது இப்படி வாய்ப்பாடு இருக்கிறேன்னா வாய்ப்பாடை உங்களுக்கு உடனடியாக பார்க்கணும்னு சொன்னால் அது சரி. உதாரணத்துக்கு வீல 9 63, அதாவது 6 54, 6 8, அதாவது 8 6 48, அதனால் 9 4 36, 7 8 56, 6 36, 5 25, 3 4 12. அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரைவாக பார்க்கணும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. சரியா? அப்படி பார்க்கணும்னு ஓகே. அப்படி பார்க்க கஷ்டம்னு சொன்னால் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு முறை ஒன்று சொல்லித்தரேன். அந்த முறைப்படி நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்குமா? சரி, அப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த முறை எப்படின்னு தெரியா? சரியா? இப்போ இது 8 தானே? சரி, 8, ஒரு கையில் 8, ஒரு கையில் 7. சரியா? இப்படி தான் எடுக்கிற பார்த்துக்கலாம். சரியா? ஒரு கையில் 8, ஒரு கையில் 7. ஒரு கையில் 8 எடுக்கிற எப்படி? அதாவது 5 பொறை 3 தானே? 5 மடிச்சு 5 மனதில் வச்சுக்கொண்டு 5 மனதில் வச்சுக்கொண்டு 5 பொறை 6 7 8 3 தானே? 5 பொறை 3 தானே? விளங்கினா? அப்போ இதில் எத்தனை வரல சக்க வரணும்? இதுக்கு எத்தனை வரல சக்க வரணும்? 2 தானே? என்று கேட்டால் இதில் 2 சொன்னால் 5 பொறை 5க்கு இங்கே எத்தனை சொன்னால் 7, 2 தானே? உங்களுக்கு விளங்கினா? இது விரல் எடுக்கிற முறை விளங்கினா? விரல் எடுக்கிற முறை விளங்கினா? இப்போ நான் 9 சொன்னால் எப்படி விரல் எடுக்கணும்? எத்தனை விரல் உயர வரணும்? 9 சொன்னால் 4 உயர வரும். அப்படித்தானே? 4 உயர வரும். என்ன 5 மடிச்சது சரி, 4 உயர வருது. விளங்கினா? விளங்கினமா? சரியா? 6 எத்தனை உயர வரணும்? 6 1 தானே? 6 1 தானே? விளங்கினா? உங்களுக்கு விளங்கினா? விளங்கினமா? தம்பி இங்கே பார்த்துக்கோ. நல்லா பார்த்துக்கோ. நான் சொல்லுறது பார்த்துக்கோ. பென்சில் வச்சு பார்த்துக்கோ. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து மேல் எத்தனை வந்துருக்கிற 8 3. அப்படிதானே? 8 3. சரியா? மாலுங்க பாருங்க. இப்போ இது எத்தனை 7, இது எத்தனை 8. சரியா? எத்தனை விரல் மேலிக்கிற? எத்தனை விரல் மேலிக்கிற? எல்லாம் நேர நிற்கிற 5 தானே? அப்போ 5. சரியா? 5க்கு 0 பண்ண போட்டா எத்தனை? 50. சரியா? 50. விளங்கினா? அப்போ எத்தனை? 50. இப்படிதானே? 50. இப்போ 5 அடிச்சு 50. 6 எத்தனை போடணும்? நான் 6 இல்லை, நான் சொல்றது இப்போ நேரே இப்போ 6 வரலன்னு சொன்னால் நாங்கள் இன்னைக்கு எத்தனை போடணும்? 6 ஈந்தா. இப்போ 6 இல்லை, 6 ஈந்தா எத்தனை போடணும்? 60. 60 தான் நான் சொல்றேன். இந்த விரலுக்கு எங்களுக்கு நேரே வர விரல் இருக்கிறதானே, இந்த விரலுக்கு ஒரு பூச்சியத்தை போடணும். அப்படின்னா 10ஆல் பெருக்கிற மாதிரி. சரியா? இல்லைங்கண்ணா? இது எத்தனை விரல் வர அதுக்கு ஒரு பூச்சியத்தை போடணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ மடிக்க பட்டிக்கு எத்தனை விரல்? மடிக்க பட்டிக்கு எல்லாம் 5. இந்த கையில் எத்தனை விரல்? இதுல மடிக்க பட்டி கீழே 2, கீழே எத்தனை மடிக்க பட்டிக்கு? 3. அப்ப 2 3ஆல் பெருக்கினால் எத்தனை? 6. எப்படியா? 6. சரியா? 6 தானே? சரி, 6 தானே? அப்ப இது 6. அப்படின்னா 6 கூட்டுது. சரியா? ஃபர்ஸ்ட் எங்களை 50 தானே வந்து 6 கூட்டாத்துனே 56. அல்லது நாங்க இங்க வந்து இதோட சேர்த்து நாங்க என்ன செய்யல அதை 6 ஆக்கி விட்டு. சரியா? அப்ப எத்தனை வாரு? அதாவது 9 9. சரியா? 9 9. ரைட். இப்ப எத்தனை வரல் மேல வரும்? சரி, எத்தனை வரல் மேல வருமா? அப்படி அது நிச்சயம் வளைஞ்ச
9 தானே ஆ 9 இது பாருங்க சரியா நாங்க எப்படி இந்த விரல் மடிக்கிறத எப்படி எடுக்கிறது 9 என்னால் இது 5 இது 9 அப்படிதானே நாலு விரலைனா இந்த விரல் எடுக்கிறேன்னு சொன்னா இது எத்தனை 9 தானே எப்படின்னு கேட்டா 5 இக்கியா அதுக்கப்புறம் 4 9 சரியா எத்தனை விரல் மேல இருக்கிற மேல எத்தனை விரல் இருக்கிற 8 சரி 8 சொன்னால் என்ன செய்றீங்க எப்படின்னு சொன்னா m சரியா இப்ப மடிச்சிக்கிற எத்தனை விரல் ஈலோண்டு அப்படிதானே 2 விரல் அதாவது ஈலோண்டு நாங்க ஈலிக்கு ரொண்டால பெருக்குது ஒன்றால பெருக்கினா எத்தனை ஒன்றால பெருக்கினா சரியா அப்ப என்ன செய்யறது ஒன்று நாங்க கூட்டுறது அல்லது ஒன்று இங்கே போட்டுறது அப்ப எத்தனை வருது